வெற்றிக்கு ஒரு படி. தவளையும் அதன் காதுகளும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அங்கிருந்த தவளைகள் தங்களுக்குள் ஒரு போட்டியை அறிவித்தன. யார் அந்த குளத்தின் நடுவில் இருக்கும் மிக உயரமான தூணின் உச்சியை அடைகிறார்களோ அவர்களே வெற்றியாளர். இந்த விசித்திரமான போட்டியைக் காண காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் கூடின. போட்டி தொடங்கியது. தவளைகள் ஒவ்வொன்றாக அந்த தூணில் ஏற ஆரம்பித்தன. தூண் மிகவும் வழுவழுப்பாகவும் செங்குத்தாகவும் இருந்ததால் தவளைகள் சிறிது தூரம் ஏறுவதும் பின் வழுக்கி விழுவதுமாக இருந்தன. கூடியிருந்த விலங்குகள் கிண்டல் செய்ய ஆரம்பித்தன. இது நடக்காத காரியம். யாராலும் இந்த உயரத்திற்கு போக முடியாது. வீணாக ஏன் முயற்சி செய்கிறீர்கள் என்று கத்தின. விலங்குகளின் பேச்சைக் கேட்டு மனம் தளர்ந்த பல தவளைகள் பாதியிலேயே முயற்சியை கைவிட்டு கீழே இறங்கின. ஆனால் ஒரே ஒரு குட்டி தவளை மட்டும் எதையும் கண்டுகொள்ளாமல் மெதுவாக நிதானமாக மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. கடைசியில் அந்த தவளை அனைவரது ஆச்சரியத்திற்கும் மத்தியில் தூணின் உச்சியை அடைந்து சாதனை படைத்தது. போட்டி முடிந்ததும் மற்ற தவளைகள் ஆச்சரியத்துடன் அந்த தவளையிடம் ஓடின. உன்னால் மட்டும் இது எப்படி முடிந்தது? உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பலம் கிடைத்தது என்று கேட்டன. அப்போதுதான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த தவளைக்கு காது கேட்காது. கூடியிருந்தவர்கள் உன்னால் முடியாது என்று சொன்ன எதிர்மறையான கருத்துக்கள் எதற்கும் அந்த தவளை செவிசாய்க்கவில்லை. மாறாக அனைவரும் தன்னை உற்சாகப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு அது முழு மூச்சோடு செயல்பட்டது. நீதி: வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கும்போது மற்றவர்கள் சொல்லும் எதிர்மறையான விமர்சனங்களுக்கு நீங்கள் செவிடாக மாறிவிடுங்கள். உங்கள் மீது உங்களுக்கிருக்கும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டுமே உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். உங்களுக்குள் இருக்கும் திறமையை நம்புங்கள். உலகம் உங்களை நம்பும்.